உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. For your shame you shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double. Everlasting joy shall be unto them. Isaiah 61:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரேஷன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம், அதன் 44 மற்றும் 45வது வசனங்களை வாசித்து கர்த்தர் நம்மோடு இடைவிடுகிற வசனங்களை தியானிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சிறிய தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பரலோக பிதாவின் புத்திரரா என்கிற கேள்வியோடு இந்த செய்தி தொடங்குகிறது. நீங்கள் பரலோக பிதாவின் பிள்ளைகளா என்கிற கேள்வியோடு இந்த செய்தி தொடங்குகிறது. 45வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறித்து என்று பார்க்கும்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டியதுதான். ஆனாலும் இந்த நாள் இந்த சுருங்கின நேரத்திலே நாம் தியானிக்கிற ஒரு காரியம், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று 4 காரியங்களை இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஒருவர் செய்யும் போதுதான் அவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவின் பிள்ளைகளாய் இருக்க முடியும் என்று வேதவசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சத்துருக்கள் நமக்கு அநேகமாக பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். முதலில் சத்ரு என்பவன் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாயிருக்கிறது. நம்முடைய சத்துருக்கள் எல்லாருமே நாம் மிகவும் நேசித்தவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுமாகத்தான் இருப்பார்கள். ஒரு நபருக்கு சத்ரு அவனுடைய வீட்டில் இருந்து அநேக தொலைவில் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
நாம் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமேயானால் அமெரிக்காவில் இருக்கிற ஒருவர் நமக்கு சத்ருவாக இருக்க முடியாது. அதே போல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருவரும் நமக்கு சத்ருவாக இருக்க முடியாது. ஒருவேளை நாம் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் உங்கள் அருகாமையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவர் கூட உங்களுக்கு சத்ருவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அப்படியானால் நமக்கு சத்ருக்கள் யார் என்று பார்க்கும்போது நாம் நேசித்தவர்களும் நம்மை நேசித்தவர்களும் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களும் நமக்காய் நின்றவர்களும் நம்முடைய நெருங்கிய நண்பர்களும் நெருங்கின உறவினரும் தான் இந்த நாளிலே நமக்கு சத்ருவாய் போயிருக்கிறார்கள். வேத வசனத்தை நாம் வாசித்தோமேயானால் வசனம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும்போது இடதுபுறமும் வலதுபுறமும் சத்ருவாய் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு தாயாரிடத்திலே ஒரு போதகர் ஒரு கேள்வியை கேட்டார். உங்களுக்கு சத்ரு உண்டா என்று கேட்கும்போது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த போதகர் மறுபடியும் அவர்களிடம் உங்கள் வலதுபுறத்தில் இருக்கிறவர்களோடு நீங்கள் நல்ல இணக்கமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். உங்கள் இடதுபுறத்தில் இருக்கிறவர்களோடு நல்ல இணக்கமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னார்கள். அவருடைய பின்புறத்தில் வசிக்கிறவர்களோடு இணக்கமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் முன்புறத்தில் இருக்கிறவர்களோடு என்று சொல்லும்போது அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னவென்று பார்க்கும்போது அவர்களுடைய வீட்டிற்கு முன்பாக யாருடைய வீடும் இல்லை. ஒரு நல்ல கவர்மெண்ட் போட்ட ரோடு இருக்கிறது. அப்படியானால் சுற்றின திசையில் எல்லாமே பார்க்கும்போது சத்ருக்கள் நெருங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்ருக்களை அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவேளை சத்துருக்கள் உண்டாயிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அவன் சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு கர்த்தர் தாவீதின் இடத்தில் பேசுகிற போது உன் சத்துருக்கள் எல்லாரையும் இளைப்பாற பண்ணி இப்போது உனக்கு ஒரு நித்திய வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று சத்ருக்கள் இல்லாத ஒரு ஜீவிதம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சத்ருவை நாம் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சத்ருக்கள் எல்லாருமே யார் என்று பார்க்கும்போது நம்மோடு பழகினவர்கள். இப்போ 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, சத்ருவை நேசிப்பது எப்படி என்றும், மற்றொன்று சத்ருவை ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இப்போ சத்ருவை நேசிப்பது எப்படி என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே மரண பரியந்தம் அவர் தன் ஜீவனை விடும் வேளையிலும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கடைசி பரியந்தம் வரை கர்த்தர் அவர்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளையாகிய நாம் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிறவர்களும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லாரையும் நேசிக்கத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பார்க்கும்போது சத்ருவை ஏன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சத்ரு என்று சொல்லுகிறவர் நம்முடைய நண்பரும் நம்முடைய உறவினரும் தான். பாருங்கள், ஒரு காலத்தில் நெருங்கின நண்பனும் நெருங்கின உறவுமாய் இருந்தவர்கள் இன்று நொறுங்கி போன உறவாய் மாறிப்போய் விட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்காக நின்றவர்கள் நம்ம அவர்களுக்காக நின்றிருப்போம். ஆனால் இன்று பார்த்தா அவர்களுடைய பெயரை கேட்டாலோ இல்லை அவர்களுடைய முகத்தை பார்த்தாலோ எரிச்சல் வருகிற அளவுக்கு சத்ருவாக மாறிப்போனார்கள். வேத புஸ்தகத்திலே பார்த்தோம் என்றால் யோபு என்கிற தேவ மனிதனுக்கு 4 நண்பர்கள் இருந்ததாக வேத புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் எலிப்பாஸ் என்று சொல்லுகிற ஒருவர், அடுத்து சோப்பார் என்கிற ஒருவர், எலிகு என்கிறவர், பில்தாக் என்று சொல்லுகிற 4 நண்பர்கள் யோபுவோடு இருந்தார்கள். யோபுவுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தபோது 4 பேரும் 4 இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து யோபுவை பார்க்கும்படி வந்தார்கள். 7 நாளளவும் பேசாமல் தரையில் உட்கார்ந்து யோபுவோடு துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடாக யோபு பேசத் தொடங்கின போது யோபுவுக்கு அவர்கள் மறு உத்தரம் கொடுத்தார்கள். இவர்கள் 4 பேரையும் குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள்,
எலிப்பாஸ் என்கிறவன் தனக்கு சாதகமாக பேசுகிறவன், சோப்பார் என்கிறவன் வேதத்தை எடுத்து பேசுகிறவன், எலிகு என்கிறவன் சிந்தியாமல் பேசுகிறவன், பில்தாக் என்று சொல்லுகிறவர் ஆறுதலாய் பேசுகிறவர். இந்த பில்தாக் தான் யோபுவிடத்திலே சொல்லும்போது உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல கவனியருங்கள். இவர்கள் 4 பேருமே ஆண்டவருக்கு வைராக்கியமாகத்தான் வேதத்தில் பேசினார்கள். யோபுவை குறித்து சொல்லும்போது தேவனை விட நீ நீதிமானாய் இருப்பாயோ என்று சொல்லி யோபுவிடத்திலே கர்த்தருக்கு வைராக்கியமாய் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதில் பிரியப்பட்டாரா என்று பார்க்கும்போது அந்த இடத்திலே கர்த்தர் அதை பிரியப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம் மற்றும் 7வது வசனங்களை நாம் வாசிக்குமேயானால், என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானத்தோடு பேசவில்லை, உங்கள் மேல் எனக்கு கோபம் மூழுகிறது என்று தேவன் யோபுவின் நண்பர்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்களோடு யோபுவிடத்திலே வந்து ஒரு காளையை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியிடும்படியாகவும் செபிக்கும்படியாகவும் சொல்லுகிறார். அந்த கீழே வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யோபுவுடைய வாழ்விலே ஒரு பிழையும் இல்லாமல் இருந்த போதும் கூட யோபுவுடைய நண்பர்களின் நிமித்தமாக யோபுவுக்கு உண்டான ஒரு மனக்காயம் யோபுவுக்கு அது சிறையிருப்பை உண்டாக்கியிருக்கிறது. அதற்காகத்தான் யோபு நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றினார் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய நெருங்கின நண்பர்கள் அவர்கள் செயலில் ஒருவேளை நியாயம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய பகுதியிலே நியாயம் உண்டாயிருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் நிமித்தமாக நமக்கு ஒரு மனஸ்தாபம் உண்டாயிருக்குமே, ஆனால் அது அவர்களுக்கும் அதில் பிரச்சனை இருக்கிறது. மாத்திரமல்ல, யோபுவின் வாழ்வில் ஒரு சிறையிருப்பு உண்டாயிருந்தது. அவன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு மாறினது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்விலும் சில சிறையிருப்புகள் நம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் நமக்கு உண்டாகும். நம் சத்துருக்களை நேசிக்காமல் சத்துருக்களை சத்துருக்களாகவே வைத்திருந்தோமே, ஆனால் நியாயம் நம்முடைய பகுதியில் உண்டாயிருந்தாலும் அது நமக்கு ஒரு சிறையிருப்பாகவே உண்டாகும். 2வது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை நாம் வேத புஸ்தகத்திலே பார்த்திருக்கிறோம். அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை ஆள் அனுப்பித்து அழைப்பிக்கிறார். கர்த்தர் ராத்திரியிலே அபிமெலேக்குக்கு தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் செத்தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் வேறொருவருடைய மனைவியாக இருக்கிறார் என்று சொல்லி, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 வருட காலம் அந்த அபிமெலேக்குடைய வீடுகளில் இருந்த மனைவி மற்றும் வேலைக்காரிகள் அவருடைய அந்த அரண்மனையில் இருந்த எல்லா ஸ்திரீகளின் கற்பத்தையும் கர்த்தர் அடைத்தார் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டபோது தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி அந்த கற்பத்தை திறந்தார் என்று பார்க்கிறோம். நாம் அதோடு வாசித்து கடந்து போய்விடாமல் அதோடைய அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் முடிக்கும் போது ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்து ஆண்டவர் அந்த கற்பத்தின் வாசல்களை திறக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வரை பார்க்கும்போது கர்த்தர் சாராளை கடாட்சித்தாள் என்றும் சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள் என்றும் பார்க்கிறோம். அப்படியானால் சாராளை அபிமெலேக்கு கடத்தி கொண்டு போயிருக்கிற வேளையிலே அது ஆபிரகாமுக்கு ஒரு விசனமாய் தான் உண்டாயிருக்கும். அவன் புருஷனாய் இருந்தவன். அந்த விசனத்தின் நிமித்தம் அது ஒரு சிறையிருப்பாகத்தான் மாறி இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய நெருங்கினவர்கள் சகோதரர்கள் எல்லாம் நம் பகைமையை உண்டாக்கி வைத்திருப்போமே, ஆனால் அது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தீமையை கொண்டு வரும் என்பதை விட நமக்கு அது ஒரு சிறையிருப்பாகவே மாறும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நியாயம் நம்முடைய பகுதியில் 100% உண்டாயிருந்தாலும் நம்முடைய நண்பர்களை குறித்தோ நம்முடைய சிநேகிதர்களை குறித்தோ நம் மனதில் ஒரு விசனம் உண்டாயிருந்தால் அது நமக்கும் ஒரு சிறையிருப்பாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நமக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் கடைசி நேரத்தில் சிலுவையில் ஜீவன் விடும்போது கூட பிதாவினிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்புவித்ததை பார்க்கிறோம். நீர் தந்தவைகளில் நான் ஒன்றையும் இழந்து போகவில்லை என்று சொல்லி அவருக்கு கொடுத்த 12 சீஷர்களையும் அவர் கடைசி வரை தன்வசம் வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்விலே இணைத்த அநேக உறவுகள் உண்டு. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொல்லுகிறது. புருஷன் மனைவி உறவு மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நண்பர்கள்,
நாம் வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம் என்றெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுகள் ஒன்றையும் நாம் இழக்காமல், ஒருவேளை கசப்புகள் வெறுப்புகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒப்புவித்தது போல நீர் தந்தவைகளில் நான் ஒன்றையும் இழந்து போகவில்லை என்று சொல்லி எல்லாரோடும் ஐக்கியமாய் இருப்போமேயானால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சில சிறையிருப்புகளை மாற்றி யோபுவை இரட்டனத்தையாக ஆசீர்வதித்த தேவன், யோபுவின் சிறையிருப்பு மாறின போது கர்த்தர் அவனை இரட்டனத்தையாக ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபிப்போமா. பரிசுத்தமான தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்ருவை நேசிப்பது சாதாரண காரியம் அல்ல, ஆனாலும் தேவன் அதை எங்களுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறபடினால் எங்களோடு ஒரு காலத்திலே நெருங்கி பழகினவர்கள், நெருங்கின உறவினர்கள் இன்று நொறுங்கி போன உறவாய் இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நாளில் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான தேவகரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைபடுவதாக. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களை அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று சொன்ன தேவ வசனத்தின்படி சத்துருக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையான தேவகரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். தாழ்த்தியும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.